எங்கள் செவலக்கோழி பார்த்துக்கோங்க, இதுதான் முதல் டைம் முட்டையிடுது பார்த்துக்கோங்க. இந்த பெட்டியிலேயே தான் உட்காந்து விட்டுட்டு அவங்க போயிடுவாங்க. நான் ஒரு வாரத்திலேயே பார்க்குறேன், அந்த பெட்டியை விட்டு ரொம்பலாம் அதிக டைம்லாம் எந்திரிக்காது. சரி இந்த வட்டம் நான் எப்படினாலும் அந்த கோழி வெளியில் எந்திரிச்சு தண்ணியும் இறையும் சாப்பிட்றப்போ அதை எத்தனை முட்டை இருக்குங்க அப்படின்னு பார்க்கலான்னு செக் பண்ணேங்க. உள்ளே பார்த்தா பெட்டியில் பார்த்துக்கோங்க பழைய டூல்ஸ் பாக்ஸு அதுக்குள்ளே விட்டுருக்கு. கொஞ்சம் நேரம் எனக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆஷா பிளேடு வேறு இருக்குது, அதுக்கப்புறம் பெயிண்ட் அடிக்கிற ப்ரஷ்ஷு மற்ற டூல்ஸ் எல்லாம் இருக்குது. எனக்கு கொஞ்சம் நேரத்தில் ஷாக் ஆயிடுச்சு. ஒரு லேசாக அந்த ஆஷா பிளேட் பட்டுருச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்ட்டு அது வெளியில் போன அந்த டைம் நான் வேறு பெட்டியை மாற்றி அதில் மண்ணெல்லாம் எடுத்து வச்சு இந்த வட்டம் அடைக்குட்டி வச்சுருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இது எல்லாமே பார்த்துக்கோங்க சேவல் முட்டையாக தான் இருக்கும் அப்படின்னு தான் எனக்கு மனசுக்கு படுது. ஏன்னா முட்டை இந்த மாதிரி ஷார்ப்பாக கூமாச்சாக இருந்துச்சுன்னு நினச்சிக்கோங்களேன், அது சேவல் தாங்க. ஏன்னா எங்கள் இதில் அந்தளவுக்கு ரொம்பவும் சேவல் வரல. ஒரு கோழிக்கு ஒரு சேவல் வந்துடுறதே அதிசயம். இப்போ அழகாக அந்த கோழி அடையில் படுக்கிறதுக்காக வந்துருச்சு. கொஞ்சம் சுற்றி வேற பார்த்தாங்க, என்னடா வேறு மாதிரி இருந்துச்சே அப்படின்ட்டு. இப்போ வேறு மாதிரி இருக்கேன்னு இருந்தாலும் அதே இடத்துல வச்சதுனால அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் பண்ணாமல் அவங்க அழகாக அடப்படுத்திக்கிட்டாங்கங்க. எனக்கும் அதை பார்க்குறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. சரி இன்னும் ஒரு 10 நாளில் எப்படியும் குஞ்சு பொரிச்சிரும் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு குஞ்சு பொரிச்சோன்னே உங்கள்கிட்ட காட்டுறேன். அது எல்லா முட்டையிலையும் அடையில் உட்காந்துருக்கா அப்படின்னு பார்த்தேன். ஒவ்வொரு முட்டையாக உள்ளே தள்ளி விட்டுக்கிட்டு இருந்துச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக்